நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். நம்மளுடைய திமுகவுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு அமைச்சரவையில் மிக முக்கியமான ஒரு ஆளாக தன்னை நினச்சிக்கிட்டு இந்து அறநிலையத்துறை அதில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் அந்த மாநகராட்சியின் கீழே அரசின் கீழே இல்லாமல் அதை தனியார் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறத அதை ஏற்றுக்கொள்ளாத தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பல்வேறு உரிமைகள், சலுகைகள், ஊதியங்கள் இது எல்லாமே பறிக்கப்படும், எங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ரிப்பன் பில்டிங் வாசலில் அவங்க நாள் கணக்காக இரவு பகலாக அங்கேயே உண்டும் உண்ணாமலும் உறங்காமலும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அமைதியான முறையில். ஸோ இதுக்கு அரசியல் கட்சிகள் இருந்து, எதிர்கட்சிகள் இருந்து, பல்வேறு திரை பிரபலங்கள்ல இருந்து மனிதநேயமிக்கவர்கள் பல பேர் போயிட்டு அவர்களுடைய கோரிக்கையை கன்சிடர் பண்ணணும், அதை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பத்திரிகையாளர்கள் எதேச்சியா இன்னைக்கு சேகர் பாபு அவர்களை மேயர் பிரியா அவர்களோடு சேர்ந்து ப்ரெஸ் மீட் பார்க்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு மேயர் பிரியா அவங்க பதில் சொல்லணும். ஆனால் எப்போதுமே பிரியாவை தனித்து விடுவாரா பதில் பேச அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் சேகர் பாபு அவர்கள் பிரியா அவர்களை பேச விடுறதே கிடையாது. ஒரு மேயருடைய உரிமையை அவர் தட்டி கழிக்கிறாரு. எதன் அடிப்படையில் அதை தட்டி கழிக்கிறாரு தொடர்ச்சியாக அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த கேள்விக்கு இல்லாமல் இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர்கள் மைக்கை கொண்டு போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எல்லா பத்திரிகையாளர்களையும் விட்டுட்டாரு. அதில் ஒரு பத்திரிகையை மட்டும் டக்குன்னு ஓரக்கண்ணில் அப்படி கீழே ஒரு செகண்டில் பார்க்குறாரு. அதோட லோகோ நீலம் சோஷியல் அப்படின்னு இருக்கு. நீலம் அது உடனே நீங்கள் யார், நீங்கள் என்ன பத்திரிக்கை அப்படின்னு தெரியாத மாதிரி பச்சை குழந்தை மாதிரி அதை கேட்குறாரு. நாங்கள் நீலம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நீங்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, நான் பத்திரிகையாளர்களோட சந்திப்பை தான் இருக்கிறேன், நான் பத்திரிகையாளர்களை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் இங்கே கேட்கக்கூடாது, நீங்கள்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பேசுறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிகார ஒரு துஷ்பிரயோகம், அதிகார ஒரு மனநிலை. அது வேற மாதிரி வார்த்தை சொல்லலாம், ஆனால் அது அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை. நான் அப்போது சமூகத்தின் மீதான பொறுப்பு உங்களுக்கு அதனுடைய அக்கறை உங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் முழுமையாக என்னவோ அதை அவங்களுடைய வாழ்வியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கன்சிடர் பண்ணியிருப்பீங்க, அதை பண்ணியிருக்கோம். அந்த பொறுப்பு ஆக்சுவலி உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு ஒரு சமூகத்தில் ஊடகத்தில் இருந்துக்கிட்டு சமூக கடமை ஆற்றி நீங்கள் சோஷியல் மீடியா அதனால் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு பர்டிகுலராக நீலத்தை மட்டும் அவர் டார்கெட் பண்ணி ஸ்கிப் பண்ணுறாரு, மொக்க பண்ணுறாரு, அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்குது. இது ஏன் அப்படி சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பல ஊடகங்கள் தொடர்ச்சியாக அந்த தூய்மை பணியாளர்கள் பக்கமாக நின்று அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, அதில் மிக தீவிரமாக மிக ஸ்ட்ராங்காக இந்த ப்ரெஸ் மீட் மட்டும் இல்லாமல் இன்னும் பல வடிவங்களில் கலை வழியாக கூட அவங்க அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீலம் சோஷியல், நீலம் பண்பாட்டு மையம், அதாவது இயக்குனர், பிரபலமான இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய நீலம். ஸோ அதுதான் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு நெருடல். என்ன இவங்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன இவங்கெல்லாம் கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணுமா? இது எந்த மாதிரியான ஒரு கையாளுகிற ஒரு விதம் இது? டைரக்டர் ப. ரஞ்சித் அவர் பிடிக்கலையா? அல்லது டைரக்டர் ப. ரஞ்சித் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், அவர் நம்மளை கேள்வி கேட்கறது, அவங்களுக்கெல்லாம் அது தகுதியே கிடையாது. அப்போ ஒட்டுமொத்த பட்டியலினத்தையும் நீங்கள் இது மாதிரி டார்கெட் பண்ணுறீங்களா? ஒரு பிரபலமாக வளர்ந்து நின்று ஒரு சமூகத்தின் மீதான அக்கறையில் அடித்தட்டு மக்களுக்கான ஒரு குரலாக அவங்க ஒரு சமூக வலைதளங்கள் களமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா இது எவ்வளோ பெரிய ஆரிய மனநிலை. இதுதானே சனாதனம். அப்போ சனாதன மனநிலையில் இவங்க தான் கேள்வி கேட்கணும், இவங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியுங்க? சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. அதுதான் ஜனநாயகம், அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அப்படி இருக்கும்போது ஒரு வலுவா இருக்கக்கூடிய ஒரு நீலம் சோஷியல் உங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்க அப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் சனாதனம் இல்லாமல் வேற என்னது? அப்போ இதுக்கு பேர் சமூக நீதியா? இது சமூக நீதியா? ஒட்டுமொத்த திமுகவை நான் சொல்லலை. திமுக நீ சமூக நீதி பண்றீங்களா, சனாதனம் பண்றீங்களா, அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் பர்டிகுலராக நீங்கள் இந்த விஷயத்தில் நீலம் அவங்கள அத்தனை கேமரா முன்னாடியும் அத்தனை ஊடகங்களுக்கு மத்தியிலையும் அவங்கள நீங்கள் பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி நீங்கள் பேசுறது எவ்வளோ வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 10 அமைச்சர்கள் இருக்காங்க, ஒரு அமைச்சர் அந்த 10 அமைச்சர்களுக்கு மத்தியில் உங்களை நீங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்கள் பதவி விலகிட்டு ஓட மாட்டீங்க, ஏன்னா பெரிய அவமானம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எப்படி ஜனநாயகத்தில் ஒரு சமூக வலைத்தளத்திற்கு வலுவாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஊடகத்திலிருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியாது? மிக மிக மோசமான இது மிக மோசமான சனாதன மனநிலை இது.
அதுக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுக்கு வந்து இருக்கு. இதை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து அந்த அமைச்சரை வந்து நீங்கள் கண்டிக்கணும். அது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இனி ஒரு வாட்டி வந்து அந்த மாதிரி இந்த அமைச்சர் மட்டும் இல்லாமல் வேற எந்த அமைச்சர் வந்து எந்த ஒரு சமூக ஊடகத்தையும் நீங்கள் வந்து நீங்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அப்படி என்ன கேட்டுட்டாங்க? உங்களுக்கு என்ன மரியாதை குறைவாக பேசிட்டாங்களா? உங்களை தரக்குறைவாக பேசிட்டாங்களா? எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள்லாம் கேள்வி கேட்க முடியாது, உங்களுக்கு அது ரைட்ஸ் கிடையாது, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வந்து அமைச்சர், ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு நீங்கள் அமைச்சர். அப்போ ஓட்டு போட்டுருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும். என்ன கேள்வி கேட்குற விதம் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். தப்பாக கேட்குறாங்க, இல்லை வேற மாதிரி பண்ணாங்க, ஒருமையில் பேசினாங்க, அநாகரிகமாக பேசினாங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம். நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்லுங்கள்? நீங்கள் விளக்கம் அளிக்கணும். இது வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து தகுந்த விளக்கம் அளிக்கணும், மன்னிப்பு கூட கேட்கணும். இது கண்டிப்பாக நான் வந்து தவறாக பேசிட்டுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாடு அரசு வந்து இதை கன்சிடர் பண்ணணுங்க கண்டிப்பாக. அப்போது தொடர்ச்சியாக வந்து பல ஊடகங்கள் வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே கூட அதில் நீலம் ரஞ்சித் அவர்களுடைய அமைப்பு அவங்க தான் வந்து மிக வலுவாக முன்னெடுத்துட்டு இருக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடியாக இருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் அதை ரொம்ப நெருடலாக பார்க்குறாரா, அல்லது அன்டச்சபிலிட்டி நவீன தீண்டாமையா? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருடைய ஒரு சேனல் வந்து என்னை வந்து கேள்வி கேட்கணுமா அப்படிங்கிற அன்டச்சபிலிட்டியா, அல்லது அதிகாரமா, அல்லது இப்போ உங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுக்குற மாதிரி அந்த நீலம் சோஷியல் இருக்கா? இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று தான் ஷியோராக இருக்கணும், அல்லது அந்த மூணுமே கலந்த கலவை தான் நீங்கள். அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு அமைச்சராக எல்லாருக்குமான ஒரு அமைச்சராக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அது மாதிரி எல்லாரையும் வந்து சரியாக ஜனநாயக அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் டீல் பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது, எல்லாருடைய மனநிலையும் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதவி விலகிடுங்க. பதவி விலகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, நான் வந்து யாருக்கும் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க, யாருக்கு உங்களோட அந்தஸ்து, உங்களோட தகுதி, உங்களோட இது இருக்குன்னா அப்படி போயிடுங்க, சனாதனத்தை பக்கம் போயிடுங்க, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்காதீங்க. இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். நான்